வணக்கம் மக்களே. வீடியோவோட தம்ப்நெயில பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பத்தினதுன்னு. எஸ், அஃப்கோர்ஸ் இந்தியன் 2 அப்படிங்கிற அந்த திரைக்காவியத்தை இப்பதான் நான் தியேட்டர்ல பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்திருக்கேன். ஸோ அதை பத்தின வீடியோ தான் இது. பட் நான் இப்பவே தெளிவா சொல்லிடுறேன், இது வந்துட்டு ரிவ்யூவோ இல்லை டீகோட் பண்றதோ இல்லை அந்த படத்தை பத்தின ஒரு ரோஸ்டோ கிடையாது. எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு சில கேள்விகள் இருக்கு. ஏன், எதுக்காக இப்படி பண்ணீங்க, எதுக்கு இந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இந்த வீடியோ மூலியமா கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று நான் சொல்றேன். குட்டி கதை ஒன்று சொல்றேன். லைக் எங்க அப்பா வந்துகிட்டு ஒரு ஆர்டன் ஃபேன் ஆஃப் கமல்ஹாசன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த படமே தியேட்டர்ல போய் பார்க்கல. ஈவன் விக்ரம் ரிலீஸ் ஆனப்ப கூட அவர் போய் தியேட்டர்ல பார்க்கல. ஸோ அவருக்கு இந்த படத்தை எப்படியாவது கூப்பிட்டு போய் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெங்களூர்ல இருந்து பஸ் புக் பண்ணி கோயம்புத்தூர் வந்து 2 நாளா அவர்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி சிட்டிலேயே இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மால்ல சென்டர் சீட்டு புக் பண்ணி கூப்பிட்டு போய் இந்த படத்தை நான் காட்டினதுக்கு எனக்கு இதுதான் கிடைச்சது. ஆக்சுவலி படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஸ்கெட்ச் கரப்ஷனுக்கு எதிராக இல்லை, பார்க்க வந்து ஆடியன்ஸ்க்கு எதிராக அப்படின்னு. ரொம்ப நான் பேச விரும்பல, டைரக்டா வந்துகிட்டு எனக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதெல்லாம் நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் வச்சிடறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மேக்கப். சங்கர் சார் அவருடைய படங்கள்ல நம்ம பார்க்காத கிராபிக்ஸ் கிடையாது, பிரம்மாண்டம் கிடையாது, ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ் கிடையாது. இந்தியாவுக்கே சொல்லி கொடுத்தவர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்துகிட்டு ஏகப்பட்ட புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. சேம் ஆஸ் லைக் தட் கமல் சாரும் அவரை பத்தி நம்ம சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு மேக்கப் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே புரியல. இந்தியன் தாத்தா வராரு, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மாதிரி இருக்காரு, செகண்ட் சீன்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வயசு வந்து அதிகமானவங்க மாதிரி இருக்காரு. எனக்கு லிட்டரலா இந்தியன் தாத்தா தான் ஆக்சுவலாவே வந்தாரா, இல்ல இந்த தசாவதாரம் படத்துல வருவாங்கல்ல கிருஷ்ணவேணி பாட்டி, சத்தியமா அந்த பாட்டிக்கு மீசையை இப்படி ஒட்ட வச்ச மாதிரிதான் இந்தியன் தாத்தாவோட லுக்கே இருந்துச்சு. எனக்கு வந்து இதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதா அப்படிங்கறதே எனக்கு தெரியல. 2024ல நம்மளால இவ்வளவுதான் அச்சீவ் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது 3 hours ரன் டைம். பேசிக்கலி நான் 2 டைரக்டர்ஸோடது வந்து போர் அடிக்காம பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்டின் ஸ்கோர்சிஸ் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் டைரக்டர் இருக்காரு. அவருடைய படங்கள் மோஸ்ட்லி 3 hours தான் இருக்கும். பட் செம என்கேஜிங்கா போகும், த்ரில்லிங்கா இருக்கும், எந்த இடத்துலயுமே லேக் அண்ட் ஃபீலே ஆகாது. அதே மாதிரி தமிழ்ல எனக்கு ஃபீல் ஆகுறது வந்துட்டு சங்கர் சார் படம் என்னைக்குமே வந்து எனக்கு போர் அடிச்சதுன்னு ஃபீலே கொடுத்தது கிடையாது. 3 hours இருந்தாலும் 3 hours உட்காந்து பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துகிட்டு சிவாஜி மூவி. அந்த படத்துல ஒரு சீன் வரும், ரஜினி சாரும் ஸ்ரேயா மேமும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல வந்து உள்ள வரும்போது உங்களுக்கு எப்படி இந்த நைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் வந்துட்டு டிஃப்ரெண்டா சிவாஜி கணேசன் சார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஏன் ஈவன் கமல் சார் மாதிரி வந்துட்டு அந்த நேத்து ராத்திரி அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பண்ணி காட்டுவாரு. அதுக்கு வந்து ஸ்ரேயா மேம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே வந்துகிட்டு உங்களோட ஸ்டைலும் இதுவும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் ஸ்டைல்ல பண்றேன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு பாட்டு எடுப்பாங்க. அந்த பாட்டும் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பாட்டு வைக்கணும்னு சொல்லி எல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த பாட்டுக்குள்ளேயும் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பா, அப்படி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்கும். அந்த வில்லன் வந்து ஸ்ரேயா மேம தூக்கிட்டு போகும்போது அங்க போய் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அப்படி புல்லட் இப்படி வரும், அப்படி அந்த கிளாஸ் விஸ்கியோட நிப்பாரு, அப்படி பார்த்தோம்னா அதுக்குள்ள இந்த புல்லட் விழுது. அப்படி இருக்கும். அந்த சீன் இல்லைன்னா கூட அந்த படம் ஓடும். ஆனா அந்த சீனை வச்சாலுமே கூட வெறும் ஒரு 2 minute சீனை 10 minute சீனா வச்சாலும் அது போர் அடிக்காது. அதுல அவ்வளோ கிரியேட்டிவிட்டி இருக்கும், அவ்வளோ என்கேஜ்மெண்ட் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஆனா இந்த படத்துல எனக்கு 45 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியலங்க. எந்த சீன் எதுக்கு வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறீங்க, எதுக்கு வராரு, என்ன பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது யார் எடுத்த படம்னே எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் என்னோட 2வது ஒய். 3வது வந்துகிட்டு எஸ், டைலாக்ஸ். எல்லாருமே சொல்லுவாங்க சுஜாதா சார் தான் வந்துட்டு சங்கர் சாருக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பிலிம்ஸ்க்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு, ஸ்கிரீன் பிளேக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி இப்ப அவருக்கு இல்ல. பட் சங்கர் சார் கிட்ட இல்லாத அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ இல்ல ரைட்டர்ஸோ இருக்காது. யாரை கூப்பிட்டாலும் அவங்க வந்து ரெடியா இருப்பாங்க சங்கர் சார் கூட ஒர்க் பண்றதுக்கு. பட் அப்படி இருக்கும்போது வந்துகிட்டு டைலாக்ஸ் ஏன் இப்படி? நான் வந்து இருக்கிறதுலே மோசமான டைலாக் வந்துகிட்டு அந்த வருமோ என்ன கருமோ இல்ல வருமோ அப்படிங்கறதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
பட் தியேட்டர்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இதே மாதிரி எதுகை மோனை டைலாக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இவ்வளவு நாள் வந்துகிட்டு வெல்த்துக்கு பின்னாடி ஓடுனேன், வெல்த்துக்காக ஓடுனேன், இப்போ வந்து டெத்துக்காக ஓடு அப்படின்னு ஒரு டைலாக் என்னமோ வந்துச்சு. இன்னொன்னு வந்துகிட்டு நீ சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகல, மத்தவங்க கூட்ட சாபத்தினாலதான் நீ குண்டான அப்படின்னு. இதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ சந்தானம் சார் வந்து லொல்லு சபால சொல்லுவார்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் இந்த மாதிரியான டைலாக்ஸ் இன்னும் நல்லா பெட்டரா எழுதி இருக்கலாமே? வை? அடுத்தது லாஜிக். இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிறது எனக்கு எங்க போய் எப்படி தேடுறதுன்னே எனக்கு தெரியல. ஒரு பாயிண்ட்ல வராங்க, சொசைட்டில இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, கரப்ஷனா இருக்கு, சோ வந்துகிட்டே இந்தியன் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூப்பிடுது. கம்பேக் இந்தியன் விடுறேன், அந்த மனுஷன் வராரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, உங்க வீட்டுல நடக்கிற கரப்ஷனையே நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னாலே அதுக்கப்புறம் நாடு சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சில பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க, அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் தட்டி கேட்க போயிடுறாரு. அவர் சொன்ன உடனே இவங்களும் டிங்கு டிங்குன்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு போறாங்க. அவங்க வீட்லயே கரப்ஷன் நடக்குதுன்னு தெரியுது, போய் இன்ஃபார்ம் பண்றாங்க, சிபிஐ வருது, போலீஸ் பிடிக்குது, அதனால ஒரு டிராஜிக் நடக்குது, டெத் நடக்குது, எல்லாம் நடக்குது. உடனே திரும்ப வந்து என்னங்கிறாங்க, நீங்க தான் வந்துட்டு என்ன வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்க, நீங்க வந்துதான் வந்து நம்ம வீட்டுல நடக்கிற கரப்ஷனை தடுக்கணும்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு நான் வந்து இப்படி நடு தெருவில் நின்றுட்டு இருக்கேன், சோ கோ பேக் இந்தியனுங்கிறாங்க. சொன்ன அடுத்த 5வது நிமிஷமே வந்துட்டு கோ பேக் இந்தியனுங்கிற ஹேஷ்டேக் வந்து உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகுது. எல்லாருமே கல் எடுத்துக்கிட்டு அவன் போறான் பாரு அங்க, அவன் போறான் பாரு இங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் விரட்ட ஆரம்பிச்சாங்க. இவரு வேற அந்த ஒரு யூனி சைக்கிள்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஏதோ காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரைடு போற மாதிரி போய்கிட்டே இருக்காரு. இங்க இருந்து போறாரு, பக்கத்து தெருவுக்கு போறாரு, சந்துக்குள்ள போறாரு, அங்க ஒரு ஃபைட் வருது, அந்த ஃபைட்டை முடிச்சோன்னா மெட்ரோக்குள்ள போறாரு, மெட்ரோக்குள்ளயும் அந்த யூனி சைக்கிள்ல போறாரு, அதுக்கப்புறம் வெளியே வராரு, ஹைவேஸ்ல போறாரு. அது என்ன பேட்டரியில ஓடுதா, பெட்ரோல் ஓடுதா, டீசல்ல ஓடுதா, இல்ல எதுல ஓடுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. காரை விட ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. இது நிஜமானுமே வந்துகிட்டு சங்கர் சாரோடைய படம் தானா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 டவுட்டா இருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசி ஒய் அனிருத். அதாவது ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டாரோட படம். படத்துல வந்து கண்டென்ட்டே இருக்காது, பட் ஒரே ஒரு ஆள் அனிருத் அப்படிங்கிறவரு ஒரே ஒரு சாங்க வச்சு அதை பிஜிஎம்மா போட்டு மொத்த படத்துலயும் இருக்கு எல்லா ஸ்லோ மோஷன் பின்னாடியும் அந்த ஒத்த பிஜிஎம்மையே வேற வேற வேரியேஷன்ஸ்ல போட்டு அந்த மொத்த படத்தையும் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸுக்கு ஓட வச்சாரு. பட் அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சுக்கிட்டுமே இந்த படத்தை சேவ் பண்ண முடியலன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு கடைசி சேவியர் ஆஃப் திஸ் மூவி அப்படிங்கிற மாதிரி அனிருத் இருந்திருக்காரு, பட் அவர் இருந்துமே இந்த படத்தை சேவ் பண்ண முடியல. அவ்வளவு டென்ஷன் ஆகுது எனக்கெல்லாம் படம் பார்க்கும்போது, என்னடா மியூசிக் இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஏன் அந்த மாதிரி ஒரு ஒர்க், ஒரு அவுட்புட் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து வாங்குனீங்க, இல்ல அவர்கிட்ட இருந்து கரெக்டா கொடுக்க முடியல, என்ன பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமா புரியல. இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள், லைக் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா திடீர்னு அவங்க பாட்டு பாக்குறாங்க, இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, வர சொல்லுங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அவர் வந்துடுறாரு. அது வந்த உடனே போலீஸ்க்கு தெரிஞ்சிருது, போய் துரத்துறாங்க. துரத்த ஆரம்பிச்ச உடனே அவர் ஒரு லைவ் போடுறாரு. லைவ் போட்டு அவர் சொன்ன உடனே உலகமே அதை கேட்க ஆரம்பிச்சிருது. அவர் சொல்றாரு, நீங்க கரப்ஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு வேண்டி நீங்களே உங்க வீட்டுக்குள்ள என்ன கரப்ஷன் நடக்குதுன்னு பாருங்கிறாரு. எல்லாரும் எடுத்து பாக்குறாங்க, போறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பா அம்மா ஹஸ்பண்ட் எதுவும் பார்க்க எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி பண்ணீங்க, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கே வந்துகிட்டு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இல்ல இது வந்து தப்பு, நம்மள எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு, அதனால அவரை கோ பேக்னு சொல்றான். உடனே அவரும் கோ பேக்னு உடனே கிளம்பி போறேன்னு சொல்லி போறாரு. போலீஸ் வருது, சேஸ் பண்ணுது. ஆட போங்கடா டே, என்னத்தான் சொல்ல. மேபி உங்களுக்கு இந்த படத்துல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லாதீங்க, லைக் பண்ணுங்க, பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணாதீங்க, என்னமோ பண்ணுங்கடா. பாய்.